பழமையான ஒரு ராஜ்யத்தில் மாறன் என்ற இளவரசன் வாழ்ந்தான். மாறனும் அவன் தங்கையும் அரண்மனை தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்த நேரம் மாறன் மாறன் என்று அவனை அழைக்கும் சத்தம் கேட்டது. அவன் ஆச்சரியமாக அக்குரலை பின்தொடர்ந்து சென்றான். அங்கு ஒரு சுவற்றிலே வீரமுனி எனும் ஓவியத்தை காண்கிறான். அந்த ஓவியம் திடீரென உயிர் பெற்று பேசத் தொடங்கியது. வாமாரா, நான் தான் உன்னை அழைத்தேன் என்றது அந்த ஓவியம். ஏன் என்னை அழைத்தீர்கள் என்று கேட்டான் மாறன். உன் சக்திகளெல்லாம் அழைக்கப்பட்டுள்ளது, அவற்றை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்றது அந்த ஓவியம். அதை மீட்டெடுக்க நான் என்ன செய்ய வேண்டும் எனக் கேட்டான் மாறன். உனக்கு நான் கடவுளால் வழங்கப்படுகின்ற ஒளிவாள் ஒன்றை தருகிறேன். அதைக் கொண்டு உன் எதிரிகளை வெற்றி கொள்வாய் என்றது அந்த ஓவியம். அந்த வீரமுனி ஓவியம் சொன்னபடியே அந்த ஒளிவாள் மாறனின் கையில் வந்து சேர்ந்தது. இந்த வாளை எடுத்துக்கொண்டு வடக்கு திசை நோக்கிச் செல். அங்கே கருடன் என்ற ஆந்தையை காண்பாய். அது உனக்கு மீதி விபரங்களை கூறும் என்றது அந்த ஓவியம். ஓவியம் கூறியபடியே மாறன் வடக்கு திசை நோக்கி சென்றான். மாறன் அங்கே கருடன் என்ற ஆந்தையை காண்கின்றான். வாமாரா, உன்னைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். இங்கிருந்து கிழக்கு திசை நோக்கிச் செல். அங்கே கருங்கலை மந்திரவாதி என்னும் அரக்கன் இருக்கின்றான். அவன் மக்களை அடிமைப்படுத்தி கொடுமை செய்து கொண்டிருக்கின்றான். அவனுடன் சண்டையிட்டு அவனை வெற்றி கொண்டு அந்த ராஜ்யத்தை கைப்பற்றிக்கொள். இந்த ஒளிவாள் உன்னிடம் இருக்கும் வரை உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது என்றது ஆந்தை. ஆம், அப்படியே செய்கிறேன் கருடா என கூறிக்கொண்டே ஆந்தை கூறிய திசை நோக்கி சென்றான் மாறன். அங்கே கருங்கலை மந்திரவாதி அரக்கனை காண்கின்றான். அவனுடன் கடுமையாக போரிட்டு அவனை வெற்றி கொள்கின்றான் மாறன். பின்பு ராஜ்யத்தை கைப்பற்றி மக்களையும் விடுவிக்கிறான். இவ்வாறே மக்களை அடிமைப்படுத்தும் அரக்கர்களை ஒளிவாளின் சக்தியைக் கொண்டு வெற்றி வாகை சூடினான் மாறன்.